அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இந்த ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம 3 டாப்பிக்காக பிரிச்சிடலாம். ஒன்று ரஷ்யா உக்ரைன் பற்றின தகவல்கள், இரண்டாவது சிரியாவில் நடக்கிற சம்பவங்கள் என்ன, எந்த அளவுக்கான சிரியானுடைய ரெபல் ஃபோர்ஸஸ் முன்னேறி இருக்காங்க, ஸோ ஆப்போனண்ட்டு தரப்பில் எந்த அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்றதை பார்த்துட்டு மறுபடியும் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டு இஸ்ரேல் மீறி இருக்காங்க, ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலுக்கான வீடியோ பதிவுமே வெளியிருந்தது. அது இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தொற்றி கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசணும். ஃபைனலாக நம்ம ஐரோப்பாவுடைய ஒரு சில தகவல்கள், குறிப்பாக ஜார்ஜியாவுடைய தேர்தல் இருக்கு இல்லையா, அது சுவாரஸ்ய தகவலும் அடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் லைன் மேலே ஸ்வீடன்லேருந்து ஐரோப்பாவை கனெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சீனா மீது ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம நிறைய பகீர் தகவல்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்பலாம். வீடியோக்கள் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். எந்த தகவலை ஃபஸ்ட்டு பேசலாம் அப்படின்னு இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு போட்டுட்ருக்கலாம்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னா, முந்தைய பதிவு ஆர்கே சேனல் இருக்கு இல்லையா, ஆர்கே சேனல் ஃபேஸ்புக்கில் முந்தைய வீடியோ பதிவு ரொம்ப தெளிவாக சிரியாவுடைய ரெபல் ஃபோர்ஸஸ்னால் யார், அவங்களுக்கு பின்புலமாக யார் இருக்காங்க, எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க, இதனால் அடுத்தடுத்த ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றதில் ஒரு வரைபடத்தோட ரொம்ப கிளியர் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் பார்க்காதவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இனி போகக்கூடிய பாதை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இல்லைனா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அந்த யுத்தத்தை பற்றியும் மற்ற யுத்தத்தோட நிகழ்வுகளை பற்றியும், குறிப்பாக சிரியாவில் என்ன நடக்கிறது என்பதை ரொம்ப தெளிவாக நான் போட்டிருக்கேன் நான். அதனால் அந்த தகவலை அப்படியே தூக்கி நான் லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அடுத்த முன்னேற்றங்கள் என்ன அப்படின்றது நம்ம இப்போ பார்க்குறது ரஷ்யா உக்ரைனை பார்த்துடலாம். ஏன்னா காலைல நான் பேசணும்னு நினச்சேன், பேச முடியல. அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரேலினுடைய சம்பவத்தை பார்த்துடலாம். ஏன்னா இஸ்ரேல் மறுபடியும் ஒரு தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அதை கொஞ்சம் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாங்க ரஷ்யா கிட்ட போயிடலாம். குறிப்பாக தென்கொரியா பயங்கரமாக வீரவசனம்லாம் பேசினாங்க. பேசும்போது சம்டைம் அவங்க வாய்க்குள்ளே மைக்கே போயிடுச்சு. ஏன்னா வடகொரியா வீரர்கள் எப்பொழுது ரஷ்யாவுக்காக உதவி செய்து உக்ரைன் மீது தாக்கு நடத்துகிறார்களோ அப்பொழுதே எங்களுடைய மொத்த ஆயுதமும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இனி இருக்கிறது வடகொரியாவுக்கு, முடிந்தால் எங்களுடைய வீரர்களை கூட அனுப்ப போகிறோம்னு பயங்கர அப்படி எழுச்சி உரையாட்டினோடனே உக்ரைன் தரப்பில் ஒரு ஹாப்பி நியூஸு. உக்ரைனுடைய டிஃபென்ஸ் பர்சன் இங்கே வந்திருந்தார். காலைல ஆர்கே சேனலில் கூட அதை பற்றி சொல்லியிருந்தேன். அவங்க கேட்டதுக்கு இல்லைப்பா கொஞ்சம் முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன கேட்டாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, எங்களுக்கு 155 mm ஆர்டிலரி ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது குளோபல் ஷார்ட்டேஜுப்பா, அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுன்ட்டாங்க. சரி அது இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த செங்காங் 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தண்டர் செல்ஃப் ப்ரொஃபைல்டு ஹவுசர்ஸ் கொடுங்க, அப்படி இல்லையா கவுண்டர் ஆர்டிலரி ரேடார் இல்லை K2 பிளாக் பேந்தர் டேங்க், இது எல்லாத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வெறிகொண்டு வேங்கையாக இருக்கீங்க. அந்த வடகொரியா வீரர்களை அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சரியான நேரத்தில் கொடுத்தீங்கன்னா முடிச்சிடலாம் தலைவரே அப்படின்னு இவங்களும் அவங்க வெறி ஏற்றி விட, அவங்க தென்கொரியா ரொம்ப கூலாக சொல்லிட்டாங்க, தம்பி ஏதோ ஒரு வேகத்தில் நாங்கள் பேசணுங்க, அதை நீ ரொம்ப சீரியஸாக உடனடியாக ஆயுதங்கள் கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு வந்தீங்கன்னா போங்க, கொஞ்சம் காலம் கணிட்டோம், இப்போதைக்கு எங்களுக்கு கொடுக்குற எண்ணம் இல்லை, கொஞ்சம் போங்கப்பா அந்த பக்கம். நான் திரும்பி வெறிகொண்டு பேசும்போதெல்லாம் அதை உண்மை நினச்சி வந்துடாதீங்க, பேசுவோம் அப்படி தான், அதை போய் நீங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு என்ன நீங்கள் போங்கப்பா போயிட்டாங்க, இப்போதைக்கு எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அவங்க பதிலுக்கு உக்ரைன் தரப்பில் என்ன கேட்டாங்கன்னா, பாஸ் நாங்கள் ஃப்ரீயாலாம் கேட்கல, காசுக்கு கேட்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நான் ஃப்ரீ ஆர்ம்ஸ் உங்ககிட்ட கேட்கல, காசுக்கு கொடுங்க அப்படின்னு. ஹலோ என்ன காசு ஃப்ரீன்ட்டு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அது ரொம்ப சீரியஸாக எடுத்தேன். இப்போது எங்ககிட்ட ஒரு சின்ன துப்பாக்கி குண்டு கூட கொடுக்குற மனநிலை இல்லை, போங்க தம்பி போங்க, ஏதோ மேடையை போட்டு மைக்கை பிடிச்சிட்டு ரொம்ப சீரியஸாக பேசணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக கொடுக்கணும்னு அங்கேருந்து ஓடி வந்துடுவீங்களே ஆயுதங்கள் வேணுன்ட்டு. கொஞ்சம் கூல் டவுன் பேபி, கூல் டவுன் கொஞ்சம் திருப்பி அனுப்பி வச்சுருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே எனக்கு நம்ம லோக்கல் அரசியல் ஞாபகம் வந்தது. நம்ம லோக்கல்லாம் அரசியல்வாதிகள் அப்படியே மேடையில் சும்மா பயங்கரமாக வீராவாசனம் பேசிட்டு கடைசியில் நானா அப்படியா அப்படி தான் பேசணும்னா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதை கொண்டு போயிட்டு உலக அரசியலில் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா அவ்வளோ பக்காவாக மேட்ச் ஆச்சு. அதனால் இந்த சம்பவத்தை முதல்ல பார்த்துட்டு, இருந்தாலும் நெதர்லாண்டு என்ன பண்ணிட்டாங்க,
கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய கிஃப்ட் வந்து நெதர்லாண்டு தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய செயினை கூட அடமானம் வச்சாவது கஷ்டப்பட்டு கொண்டு போயிட்டு உக்ரைனுக்கு சேர்த்திருக்காங்க. இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஆனால் இன்று ரஷ்யா பண்ணியிருக்காங்க, பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டாங்க. குறிப்பாக உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கரண்ட்டு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான தளங்கள் மீது அடுத்து ஸ்ட்ரைக்கு. உங்களுக்கு வரைபடத்தில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வரைபடத்தில் கொஞ்சம் பாதி தான் அதுக்கப்புறமும் நடத்தினாங்க. இந்த 27ஆம் தேதி, நான் 28ஆம் தேதி நடத்தினது இன்னும் அட் ப்ரெசன்ட் சுட கிடைச்ச செய்தினால் கிடைக்கல. கடந்த 2 நாட்களாக நடத்தப்பட்ட தாக்குதலில் Tu-95 பாம்பர்ஸ் மூலியமாகவும் ட்ரோன் மூலியமாகவும் கார்கிவ், மைக்கோல்வியா, ஒடிசா, சமீரீஜியன், வலோனியோபிளாஸ் போன்ற பகுதியில் ஒட்டுமொத்தமாக கரண்ட் இல்லை. இப்போதைய நிலைமைக்கு உக்ரைனில் பாதிக்கு மேலே பவர் இல்லாத ஒரு சூழ்நிலை. அது வின்டர் சீசன் வரும்போது இந்த அளவுக்கான ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இது கேட்பதற்கு உலக நாடுகள் இல்லையா? ஐயோ, எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுங்கள், பதில் தாக்குதலை நடத்தி ரஷ்யாவை முடிப்பதற்கான சரியான தருணத்தை உருவாக்கி கொடுங்கள், இதற்கு மேலும் நாம் பொறுமையாக இருப்பது சால சிறந்ததல்ல, எங்கள் மக்கள் குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள், உலக நாடுகளே ஓடோடி வந்து ஆதரவு கொடுங்கள், ஆயுதங்களை கொடுங்கள்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி இன்னைக்கு ரெகுலர் நைட் வீடியோவில் வெடிச்சு எரிஞ்சிருக்கிறார். அவர் ஒரு பக்கம் பதிலுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இவங்களும் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா? இதில் பாருங்கள், மேலே ஒடிசாவிலிருந்து நேராக 3 ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 UAV ட்ரெயின் மூலிமா ட்ரை பண்ணாங்க. பட் ரஷ்யா தரப்பில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 19 ஏர் டிஃபென்ஸ் சுட்டு வீழ்த்திட்டோம், 3 குறிப்பாக வாஃபே ஜாமி மூலிமாவும் மீதி 3 வந்து BSF ஏவியேஷன் மூலிமாவும் சுட்டு வீழ்த்திருக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனால் 2-3 அந்த இடத்துல கிரிமியா பகுதியில் கொஞ்சம் சத்தம் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒடிசா பகுதியில், உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒடிசா பகுதியில் ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் டொமோர்னு பெரிய ஒரு சேதாரம் ஏற்பட்டதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல். இந்த தாக்குதல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த CSTO அப்படியே சம்மிட் வந்து கசகஸ்தானில் நடக்குது. இந்த CSTOனா அந்த குறிப்பாக கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ரஷ்யா இந்த நாடுகளோட கூட்டமைப்போட சம்மிட் அது. இந்த சம்மிட்டில் குறிப்பாக புடின் அவர்கள் நேற்றே போயிட்டாங்க, பெரிய அளவுக்கான வரவேற்புலாம் கொடுத்தாங்க. அது கூட இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட ஆர்டரை வந்து மதிக்கலை கசகஸ்தான்லாம் பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, அங்கே போயிட்டு இவர் பேசின டைலாக் தான் ரொம்ப முக்கியம். புடின் அவர்கள் பேசின டைலாக் தான். தொடர்ந்து வந்து நாங்கள் எவ்வளோ எச்சரித்தோம், மாஸ்கோவை நெருங்கணும், மாஸ்கோவை தாக்கல் நடத்தணும் அப்படின்றதுல ரொம்ப ஒற்றை குறியாக இருக்கிறாங்க. நியோ நாசிகளோட கொள்கையை அப்படியே வச்சுருக்காங்க. இந்த நியோ நாசிகளோட கொள்கையினால் இந்த அதாவது அந்த ஒரு எண்ணம் அது அவர் மாதிரி சொன்னார் அவர் ஸ்லாங்கில். இந்த மாதிரி எண்ணம் கொண்ட தலைவர்கள் அடிப்படையில் இருக்கும்போது மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அப்பாவி மக்கள் வந்து நாங்கள் தாக்கல் நடத்தும் போது பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு வருத்தம் எங்களுக்குள்ள இருக்கிறது. அது ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது. எங்களோட ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் பெரிய அளவுக்கான ப்ரொடெக்ஷன் போயிட்டுருக்கு. நாங்கள் இலக்குகள் வைக்காத பகுதிகளே கிடையாது. இனி ரீஜியன் ஓடி ஒழிய முடியாது. குறிப்பாக உக்ரைனுடைய தலைநகர் தான் பெரிய அளவுக்கான ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டு மாஸ்கோவை நோக்கி தாக்கல் நடப்பதற்கான நேட்டோ நாடுகள் திட்டங்களை இனி தகடுபடியாக்குவோம். ஜெலன்ஸ்கி இனி ஓடி ஒழிய முடியாது. முதல் முறையாக இந்த வார் வந்து 2022 ஆரம்பித்து 2.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த வார்த்தை கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிப்பது. இப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஜெலன்ஸ்கி ஓடி ஒழிய முடியாது, இனி தாக்குது எங்களோட ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் வந்து எங்கனாலும் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, இன்க்ளூடிங் அந்த ATACMS நாங்கள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா இனி எங்களுடைய இலக்குகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசியிருக்காங்க. அதில் இன்னொரு வார்த்தையை ரொம்ப முக்கியமாக பேசியிருக்காங்க. குறிப்பாக கசகஸ்தானோடு இணைந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம், குறிப்பாக ரோசாட்டம் நிறுவனத்தோடு சேர்ந்து அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், கசகஸ்தான் வந்து ரோசாட்டம் ஆல்ரெடி பொருளாதார தடையில் இருக்குது, இப்போ கசகஸ்தான் மீது பொருளாதார தடை போட்டுருவாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா அந்த கேள்விக்கான ஒற்றை பதிலில் புடின் அவர்கள் சொன்ன ஆன்சரை நம்ம பார்த்துடலாம். நார்மலாக நியூக்ளியர் பொறுத்த வரைக்கும் கசகஸ்தான் மாஸ் ப்ரொடக்ஷன் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தேவையில் 43% நியூக்ளியர்னால் யுரேனியத்தை சொல்கிறாரு. யுரேனியத்தினுடைய ப்ரொடக்ஷன் அவங்களுடைய மைனிங் பார்த்துக்கோம்னா 21,227 மெட்ரிக் டன் அளவுக்கான ப்ரொடக்ஷன் உலகத்தோட தேவையை பாதிக்கு மேலே பூர்த்தி பண்ணுறாங்க.
இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, ரஷ்யா வந்து யுரேனியம் தடை விதிச்சிட்டாங்க, முக்கியமான நாடுகளாக தடை விதிச்சிட்டாங்க, அமெரிக்காவும் தடை விதிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற முக்கியமான நாடுகள் கசகஸ்தான் கொடுத்தா மட்டும்தான் இவங்க தான் அங்கே ப்ரொடக்ஷனே கொடுக்குறாங்க. இப்போ இவங்க பாட்டு ஓடி வந்து நீங்கள் ரஷ்யா கூட இணைஞ்சிட்டா நான் பொருளாதார தடை போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அது கஷ்டம். இப்போ கசகஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யா கிட்ட டைப் பண்ணி ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் இறக்கி அதுக்கப்புறம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க, நாங்கள் கொஞ்சம் விலை சேர்ந்து வரும், கூட வரும், பரவாயில்ல, அள்ளிக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. இதுதான் இந்த பொருளாதார தடையினுடைய சார அம்சங்கள். நாங்கள் அதனால் கசகஸ்தானோட இணைந்து அது எக்கனாமிக் வழியில் எந்த அளவுக்கு குரோத் பண்ண முடியும், அது எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியும் அப்படின்றதுல ஒரு சஸ்டைனபிள் குரோத்தை நாங்கள் வழிவகுக்க போகிறோம்ன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் ரியல் செக். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். யுரேனியம் மட்டும் கசகஸ்தான் மட்டும் கொஞ்சம் ரஷ்யாவோட சேர்ந்து எங்களால் கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஒற்றை வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக காலி. ஏன்னா அங்கே அமெரிக்காவோட ப்ரொடக்ஷனோட 60% இந்த மின்சாரத்தை நம்பி தான் இருக்காங்க. அங்கே ஐரோப்பா அதுக்கு மேலே இருக்குது, எல்லாமே காலி ஆகிடுவாங்க. ஸோ இப்போதைய நிலைமைக்கு இங்கேருந்து வந்துட்டுருக்கு. அது எத்தனை நாளைக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஒரு சின்னதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்று என்ன பண்ணிட்டாரு, இன்னொரு தப்போ நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அடிப்படையில் பைடன் நிர்வாகம், குறிப்பாக பைடன் நிர்வாகம் நம்ம ஜனவரி 20க்குள்ளார இன்னும் மேற்கொண்டு ஒரு 20 பில்லியன் பணத்தை வந்து சீக்கிரம் நம்ம கொடுக்கணும். அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் பண்ண நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கூட சீக்கிரம் கொடுக்கலாம். ஏன்னா அது இதுக்கப்புறம் ட்ரம்ப் ஆச்சு, அவங்களாச்சு, நம்மளுக்கு என்ன முடிஞ்சளவு கஜானாவை காலி பண்ணி விட்டுட்டு அனுப்பிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு சீக்ரெட் ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீக்ரெட் ஒப்புதலையும் தாண்டி அவசர அவசரமாக ஆர்டர் எல்லாமே எங்களுக்கு சீக்கிரமாக குயிக்குன்னு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட ஒரு 275 மில்லியனுக்கான உதவிகளை சீக்கிரமாக ஆயுதங்களை கொண்டு போய் இறக்கியிருக்கிறாங்க. கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறார் பைடன். இப்போது நிலைமை கிளம்புறதுக்குள்ளார ஏதோ ஒரு இழப்புகள், ஏதோ ஒரு மனித பேரழிவுகளை ஏற்படுத்திட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பேராக இருக்கும், போகிற வர மக்களும் நம்மளுக்கு கொஞ்சம் புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு யார், பைடன் அவர்கள். ஏன்னா அந்த வார் நிறுத்தாமல் கொஞ்சம் பண்ணிட்டுனா காலம் உள்ள வரையும் நம்மளை புகழ்ந்து தள்ளுவாங்களா, அடடா பைடன் அருமையாக பண்ணார், பரவாயில்ல, ஓரளவுக்கு நிறைய மக்களை அவரால் சண்டை மூட்டி விட்டு கொஞ்சம் நிறைய மக்களை கொண்டுட்டாங்கன்னு நிறைய பாராட்டுவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. சரி, அந்த பாராட்டுகளை வாங்கிட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி என்னாச்சுன்னா ஜெலன்ஸ்கி வந்து அடுத்த 2025 2.23 ட்ரில்லியன் ஹெய்னிவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க நாணய மதிப்பில். அவங்க நாணய மதிப்பில் 2.23 ட்ரில்லியன் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க டிஃபென்ஸுக்கு மட்டுமே. 420.9 பில்லியன் பக்கத்தில் சோசியல் ப்ரொடெக்ஷனும், 217 பில்லியன் ஹெல்த் கேருக்கும், 199 பில்லியன் எஜுகேஷனுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்ன மேஜர் ப்ராப்ளம்னா அவங்க பிளான் படி 3.6 ட்ரில்லியன். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டைல், அதாவது எவ்வளோ அவங்களுடைய ஜிடிபி ரேஷியோனா 2.5 ட்ரில்லியன். 1 ட்ரில்லியனுக்கு மேலே அது கடனாக வாங்கி அந்த பட்ஜெட் சப்மிட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு என்ன சந்தோஷம், அமெரிக்காவுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, ரஷ்யாவுடைய நாணய மதிப்பு தொடர்ந்து இழந்துட்டு வராங்க. நேற்று 112னா இன்றைக்கி 114-15 பக்கம் வந்து தொடர்ந்து உயர்ந்துகிட்டே போகுது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால் இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, மாஸ்கோவுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து கரன்சியினுடைய பையிங்கை வந்து நீங்கள் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டாங்க. கரன்சியினுடைய பையிங் கொஞ்சம் ஹோல்டு பண்ணாங்கன்னா கொஞ்சம் மற்ற நாட்டோட டாலர்லாம் கொஞ்சம் ஹோல்டு ஆச்சு அப்படின்னா அப்போ இதெல்லாம் சரியாக போயிடும். இந்த இடத்துல என்னென்னா, இப்போ ரஷ்யா பெரும்பாலும் டாலரை இருப்பு அவங்க வைக்கிறதில்ல. ஏன்னா அவங்க தான் அவங்க டைய போகிற எல்லா நாடுகள்கிட்டையும் நேரடி பண பரிவர்த்தனையும் அந்தந்த நாட்டோட நாணயத்தோட பரிவர்த்தனையும் வைக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய டாலரோட கையிருப்பு தேவையில்லை. ஆனால் எங்கெங்கே ரஷ்யாவுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ இவங்க பொருளாதார தடையெல்லாம் மீறி மற்ற நாடுகள்கிட்ட சைடில் வாங்குறாங்க பார்த்தியா, அப்படி சைடில் வாங்கும்போது டாலர் அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் இப்போ அந்த டாலரோட நாணயத்தோட இழப்பு வந்து அவங்களுக்கு மெயின் அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயம், அமெரிக்கா வந்து இந்த இழப்பை பற்றி ரொம்ப பெருமையாக போடுற அவங்களுக்கு அவங்களுடைய ஃபெடரல் நிர்வாகம் இன்றைக்கி பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய கடன் கீழே இருக்கிற க்ரீன் கலர் இருக்குல்ல, அது அவங்களோட ஜிடிபி. ஸோ ஜிடிபியை விட ஃபெடரலோட டெபிட் வந்து அதிகமாக இருக்குது. கடன் வந்து எவ்வளோ 36 ட்ரில்லியனுக்கு மேலே இருக்குது. ஸோ ஜிடிபியை விட ரொம்ப கடன் அதிகமாக இருக்கிற மற்றொரு நாடும் அமெரிக்கா. கடன் வாங்கி பணக்காரன்னு காட்டிக்கிட்டு நீங்கள் அங்கே சொல்கிறீங்களான்றாங்க. அதே ரஷ்யானுடைய கடன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 266 பில்லியன். ஆனால் அவங்க கடன் எவ்வளோ 36.7 ட்ரில்லியன். அவங்க ஜிடிபியில், அமெரிக்கா ஜிடிபியில் 129% வச்சுருக்காங்க. ஜிடிபியில் ஒரு 45% கூட இல்லை, அதை கூட கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மி கடன் தான் வச்சுருக்காங்க. அந்த கரன்சியை ஹோல்ட் பண்ணுவதற்காக அந்த ரேட்டிங், அதாவது அந்த வட்டி விகிதத்தை வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நாளைக்கு இருக்காது,
பட் இந்த வார் முடிவுக்கு வந்ததுன்னா கொஞ்சம் மாற்றம் வரும். ஆனால் முடிவுக்கு வர மாதிரி தெரியல. ட்ரம்ப்பு இப்போ தான் ஒரு அதிகாரியை நியமித்து நம்ம இதுக்கப்புறம் என்ன மாதிரியான அமைதி ஈடுபடலான்றாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ட்ரம்ப் வந்தாலும் நிற்கிற மாதிரி தெரியல. அவர் சைடில் கிட்டத்தட்ட பைடனை நீங்கள் கொடுங்க, எல்லாம் கொடுங்க, நான் வரதுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக இன்சிட் பண்ணுற மாதிரியும் ஒரு சில தகவல் அரசியல் புதுசுலாம் வந்திருக்கிறது. அதை தாண்டி ஐரோப்பா நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப விடாபடியாக இருக்காங்க. இல்லை முடிச்சுடுவோம், நாங்கள் வந்து அமெரிக்கா உதவி பண்ணலாம் கூட நாங்கள் ஆயுதங்களை கொடுத்து முடிச்சுடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. நீங்களே அவங்கள பாருங்கள், அவங்களோட சுயரூபம் தெரியும் உங்களுக்கு. இதில் மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, மஞ்சள் கலர்லாம் வந்து கிரவுண்ட் அட்டாக் மிசைல்ஸ் வந்து உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்தது மட்டும் அந்த மஞ்சள் கலரில் இருக்குங்க. இந்த ஆஷ் கலர் ஐரோப்பா கொடுத்தது, மீதி மற்றது வந்து அதர்ஸ் கொடுத்தது. அப்போ அமெரிக்காவையும் ஐரோப்பியாவும் கம்பேர் பண்ணும்போது முழுக்க 80% மேலே யார் கொடுக்குறாங்க? அமெரிக்கா தான் கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஆர்மர் மிசைல்ஸாக இருக்கட்டும், ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஐரோப்பா அதிகமாக கொடுத்துருக்காங்க. சரி, அது கீழே இன்னொன்று பார்த்தோன்னா நீல கலர் ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்து டவ் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 99,900 பக்கம் கொடுத்துருக்காங்க. ஜாவ்லின் 10,300, ஆன்டி ஆர்மர் ராக்கெட் வந்து 6,000 பக்கம். அது இல்லாமல் மீதி 122 mm ராக்கெட் வந்து ஒரு 60,000, நிறைய விஷயங்கள். ஆனால் அதே ஐரோப்பாவோட கம்பேர் பண்ணும்போது பாதி கூட இல்லை. அவங்க 60,000னா இவங்க வந்து வேரியஸ் ராக்கெட் வெறும் 4,900 பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இது பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, மற்ற நாடுகள் அதை விட இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ வசனங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது ஐரோப்பா பக்கம். ஆனால் ஐரோப்பானுடைய கிஃப்ட் உக்ரைனுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. சும்மா வாயில் மட்டும்தான் வடை சுட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மிக சிறந்த எக்ஸாம்பிள் தென்கொரியாவுடைய வசனம். தென்கொரியா ஆஹா ஆச்சா போச்சா ஹோச்சான்னுவாங்க. கடைசியில் போய்ட்டு தலைவரே நான் ஏதோ ஒரு வேகத்தில் பேசிட்டேன்பா, நீ அதை ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு நீ வந்து கேட்குறப்பா தம்பி போயிட்டு வா தம்பின்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ ஐரோப்பாவுடைய டைலாக். அங்கே அமெரிக்கான்ற ஒற்றை நாடு இங்கே உக்ரைனுக்கு உதவி பண்ணலை அப்படின்னா, சார் ஐரோப்பா அமெரிக்கான்ற நாடு இங்கே காலி ஆகிடும். இங்கே ஒட்டுமொத்தமாக இந்த போர் நாளைக்கே நின்று போயிடும். அதனால தான் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தை. ஏற்கனவே ஜெலன்ஸ்கி வந்து தனது உரையில் உக்ரைன் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் நாடு, மற்ற நாடு இன்டர்ஃபை பண்ணி தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு இது எலான் மஸ்க் வந்து இது நைஸ் காமெடின்னு மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. நைஸ் காமெடின்னா அப்படி ஓரமாக போய் சொல்லு போவோம் ஜோக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்குறத நிறுத்திட்டாங்கன்னா நாளைக்கு அடுத்த 1 மணி நேரத்தில் நின்று போயிடும். இந்த யுத்தம் வந்து அடுத்த 1 மணி நேரம் நின்று போயிடும். ஸோ பார்க்கலாம் பொறுத்து இருந்து. இப்போ நம்ம இஸ்ரேல் கிட்ட போயிடலாம். இஸ்ரேல் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, மொத்தம் ஒரு 2 பகுதி, ஹல் பிஸ்ரையா அப்புறம் வந்து டஃபாடா அப்படின்ற ஒரு பகுதி, சதர்ன் லெபனான் பகுதியில் ஒரு போர் விமானத்தின் மூலியமாக 2 தாக்குதல், டமார் டுமீர், இந்த டமார் டுமீர் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதற்கு ஃபஸ்ட்டு வந்து ஐடிஎஃப் தரப்பில் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, மீடியம் ரேஞ்ச் ராக்கெட்னுடைய மூமெண்ட் அந்த ஏரியாவில் இருந்தது, அந்த மூமெண்ட் இருந்ததுனால நாங்கள் தாக்கல் நடத்தினோம், சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்லேயே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம், இந்த மாதிரியான ஆயுத மூமெண்ட் இருந்தது அப்படின்னா நாங்கள் தாக்கல் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு நான் 2 வரைபடத்தை காட்டுறேன். இனிமேல் மக்கள் இந்த ஆஸ்கலார் மாதிரி இருக்குல்ல, அந்த பகுதிக்குள்ளே மக்களை உள்ள விடல இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் அதையே மீறி வர இடத்துல ஒரு சில இடத்துல மேலே வானத்தை நோக்கி சுட்டு நீங்கள் திரும்பி போங்க, இது இன்னும் ஐநானுடைய கட்டுப்பாட்டிலையும் குறிப்பாக இன்னும் லெபனானுடைய இராணுவம் உள்ளே வரலன்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அடுத்த ஒரு வரைபடத்தை பாருங்கள். அந்த லெபனான் ஆர்மி இந்த லிட்டானி ரிவருக்கு இந்த பக்கம் முழுமையாக இங்கே வரணும். லெபனான் ஆர்மி வந்து அங்கே இருப்புகளை உறுதி செஞ்சதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் 60 நாளில் அங்கேருந்து கிளம்பி இங்கே வராங்க. அப்படி இல்லைன்னா இஸ்ரேல் படைகள் அங்கே தான் இருக்குன்றாங்க. ஆக்சுவலாக அந்த ஆஷ் கலர் மாதிரி இருக்குது, அதுதான் உக்ரைன் பாருங்கள் இஸ்ரேல் பிடித்த பகுதிகள். ஹெஸ்புல்லா என்ன பண்ணுவாங்கன்னா மேலே போகணும், அதாவது அவங்களுடைய வெப்பன்ஸ் மீதி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மேலே எடுத்துகிட்டு போகணும். அதுவுமே ஆயுதங்களை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்கிறது. ஸோ அப்படின்னா இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா இன்று காலையில் கூட லெபனானுடைய குறிப்பாக டெப்டி ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுடைய சூழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் ஏமாற்றி கையெழுத்து வாங்கியிருக்காங்க, இது வந்து ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது, இது அவங்களுக்கு சாதகமான கையெழுத்து, இது வந்து லெபனானுக்குள்ளார வேறு விதமான பிளவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட் ஆகிற மாதிரி தான் தெரியுது லைட்டாக. ஏன்னா இன்றைக்கி நடத்தப்படுகிற தாக்குதல் மீதி எல்லாமே இருந்தாலும் இப்போ ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய முக்கிய பாத்து என்னன்னா சிரியாவிலேருந்து ஈரான் கொண்டு வந்து பாதையை சேர்த்துறாங்கல்ல, பட் அதற்கான செக்கை வந்து இஸ்ரேல் வைத்திருக்கிறதா அப்படின்னா துருக்கியினுடைய துணையோடு வைத்திருக்கிறது.
துருக்கி என்ன பெருசாக ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, துருக்கியினுடைய பேக்டு ஃபோர்ஸஸ் தான் சிரியாவுக்குள்ளார தாக்கல் நடத்துகிறாங்க. அதை வந்து ஆப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இவங்க இஸ்ரேலுக்கும் ஒரு சில சமயத்தில் சாதகமாக இருப்பாங்க. பெரிய அளவுக்கு அந்த அலிப்போ பகுதியிலையும் டமாஸ்கஸ் பகுதியிலும் ஆயுதங்கள் வர்றது மீதி எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொஞ்சம் அப்பப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள். அதனால் அந்த துருக்கி பேக்டு ஃபோர்ஸஸ் இல்லை ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம சென்ட்ரலாக சொல்லலாம், இந்த இடிலீஃபில் இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறாங்க. இதை பற்றி தெளிவாக நான் முந்தைய பதிவில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் இந்த வீடியோ பதிவு புதுசாக பார்க்குறவங்களுக்கு. மெயின் பார்த்தீங்கன்னா அலிப்போவுக்கும் டமாஸ்கஸையும் இணைக்கக்கூடிய M5 என்ற மிகப்பெரிய ரோடுங்க. அந்த ரோடு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. 2 நாளில் 11 கிலோமீட்டருக்கு மேலே அடுத்தடுத்து ஊடுருவிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நகரங்களை பிடிச்சிட்டாங்க. நகரங்கள்லாம் அடுத்தடுத்து கிராமங்கள் ரொம்ப ஸ்பீடாக அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. அங்கே ஆசாத் ரீஜியன் என்ன பண்ணுறாங்க, ரஷ்யானுடைய உதவியோடு ஒரு சில தாக்குதல்களை முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கிறது. நிறைய பேர் வந்து கேள்விகளை கேட்குறீங்க, ரஷ்யாவுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னா, சிரியாவும் ரஷ்யாவும் ஒரு ஜாயிண்ட் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. ஜாயிண்ட் அக்ரிமெண்ட்டில் தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ரஷ்யா துணை புரியுன்ற அக்ரிமெண்ட் பேஸில் அங்கே செக்யூரிட்டிக்கான அக்ரிமெண்ட்டில் ரஷ்யா சைன் பண்ணியிருக்காங்க. அந்த செக்யூரிட்டிக்கான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணதுனால ரஷ்யாவும் இணைந்து தாக்கல் நடத்துகிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் பாருங்கள், ஏன் இவங்க பேக் போனாக இஸ்ரேலும் இருக்காங்க அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இன்று அலிப்போ பகுதியில் குறிவைத்து தாக்கல் நடத்தப்பட்டதில் IRGC ஈரானுடைய ரெவல்யூட்டரி கார்டோட மிலிட்டன்ஸினுடைய ஹை ரேங்கிங் கமாண்டர் இவர் தான் அந்த அலிப்போனுடைய ஈரானுடைய அட்வைசர். ஈரானுடைய அட்வைசர் அப்படின்னா உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், டைரெக்டாக ஈரான் ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களை அனுப்பணும் அப்படின்னா அலிப்போ பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களுக்கும் அங்கே வந்து சேர்ந்துடும். அங்கேருந்து மறைமுகமாக இந்த M5 ரூட் இருக்கு இல்லையா, இந்த ரூட் வழியாக டமாஸ்கஸ் கொண்டு போவாங்க. டமாஸ்கஸ்லேருந்து ஈஸியாக லெபனானுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, மெயினால் ஈரானுடைய மிகப்பெரிய அட்வைசரே வந்து தாக்கல் நடத்தி கொண்டிருக்காங்கன்னும் போது இது யார் பின்புலமாக இருக்காங்க. இனி ஈரானுடைய ஆக்டிவிட்டியை குறைப்பதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கிறது இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி. ஆனால் துருக்கி என்ன சொல்லியிருக்காங்க என்று வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுறோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோமோ பண்ணலையோன்றது வேலை, நாங்கள் லிமிட்டட் ஆப்ரேஷனை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட. குறிப்பு 2019 அவங்க இழந்த பகுதியில் தான் மீட்கிறாங்க. இது வந்து பெருசாலாம் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா இது இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க பயன்படுத்திய அதிநவீன ட்ரோன் எல்லாமே துருக்கி கொடுத்த ட்ரோன் தான். அது உங்களுக்கு நான் டெலகிராம் சேனலில் கூட போட்டிருந்தேன். அவ்வளோ அக்யூரேட்டாக ட்ரேஸ் பண்ணி எல்லா பகுதியிலையும் மேட்ச் பண்ணி தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. யார்? இடிலிஃப்னுடைய பேக்டு ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல மறைமுகமாக இஸ்ரேலும் துருக்கியும் இணைந்து ஈரான், ரஷ்யா, சிரியா இவங்களுக்கு எதிரான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சிரியானுடைய மிக முக்கியமான அடுத்தடுத்த கமாண்டர்கள், அலிப்போல் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கமாண்டர்களும் வந்து இழந்திருக்கிறாங்க. இது மிகப்பெரிய விஷயம். இந்த தாக்குதல் தொடரும் பட்சத்தில் குறிப்பாக லெபனானுடைய ஆக்டிவிட்டீஸில் ஆயுதங்களை கொண்டு சேர்ப்பதில் ஈரான் வந்து மிகப்பெரிய சிரமப்படும். மேபி இந்த 60 நாள் டார்கெட் கொடுப்பதற்கு இந்த இடத்துல பெரிய இலக்குகளை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அங்கே ஈஸியாக அடுத்து வந்து அவங்க தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே ஈஸியாக இஸ்ரேல் கொண்டு வரணும்னு திட்டங்களை தீட்டியிருப்பாங்க. அதை தாண்டி அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய வீரர்கள் அங்கேருந்து வீடியோ பதிவுகள் கொடுத்துட்டே தாங்கிறாங்க. ஒரு முக்கியமான ஆயில் டேங்கை பிடிச்சிட்டோன்றாங்க. உஸ்பெகிஸ்தானுடைய ஆப்போசிஷன் ஃபைட்டர்ஸும் அதில் உள்ளே இருக்காங்க. மொத்தம் 6 ஃபைட்டர்ஸ் குரூப் உள்ளே கலந்துருக்கிறாங்க. அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டி மட்டும் இல்லை, மொத்தம் ஒரு 6 ஃபைட்டர்ஸ் வந்து கலந்துருக்கிறாங்க. இந்த 6 ஃபைட்டர்ஸுமே வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் ரஷ்யா, ஈரான், ஆசாத் ரீஜன் கண்டிப்பாக நாங்கள் விடவே மாட்டோம், உங்களை நாங்கள் முட்டிக்காமல் விட மாட்டோம் அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வீர வசனத்தை பேசியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே சிரியாவுடைய ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ் அடுத்தடுத்த கிராமங்களை கைப்பற்றி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆரத்தழுவி கட்டி பிடிச்சி உங்களை நாங்கள் இத்தனை நாள் 2019 உங்களை பிரிஞ்சுட்டோம். 2019 ஃபுல்லாக இடிலீஃப் ஃபுல்லாக அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இடிலீஃப்னால் அந்த அலிபோ வரைக்குமே அதை ஆசாத் ரீஜன் தான் அவங்க கட்டுக்குள்ளே எடுத்தாங்க. இப்போ இதுக்கப்புறம் துருக்கியும் இஸ்ரேலும் பேக் போனாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருவாங்க. அது இல்லாமல் நேட்டோவும் டைரெக்டாக உதவி பண்ண சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் முடிங்க. ஏன்னா ரஷ்யா இங்கே வந்தது அப்படின்னா
ரஷ்யா இங்கே சமாளிப்பாங்களா, தன் சொந்த நாட்டை சமாளிப்பாங்களா, அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது இல்லாமல் தொடர்ந்து சிரியா கொஞ்சம் ஒரு சில மிரட்டல்லாம் விட்டார் ஆசாத். நாங்கள் கொஞ்சம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஈரானும் இங்கே வந்து பெரிய அளவுக்கான ரிலேஷன்ஷிப்லாம் வளர்த்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு யுத்தம் யாருக்கு தேவைப்படுகிறது? நேட்டோ நாடுகளுக்கும் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் மச் நீடட். ஆனால் இதை வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு யார் ரொம்ப தேவைன்னா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த பக்கம் ஆசாத் ரீஜனுக்கும் ரொம்ப தேவை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று. ஸோ ஃபைனலாக அந்த வீடியோ நிறைய பகுதியில் ஸ்வீடன்லேருந்து வரக்கூடிய அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளை முழுக்க சதி வேலையில் ஈடுபட்டது சீனாவுடைய வைஃபைங் 3 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 225 மீட்டர் கேபிள் வந்து ஒட்டுமொத்தமாக முடித்து எங்களுடைய மொத்த பொருளாதாரத்தையும் முடக்கிட்டாங்க அப்படின்னு நேட்டோ இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க. சீனா வந்து நகிஹே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தை மோதல்கள் அது எந்த நேரத்துலையும் பொருளாதார தடை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க. ஜார்ஜியானுடைய பாராளுமன்றம் கோபா கிட்ஸ் அவர்கள், நீங்கள் புகைப்படத்தை பார்க்குறீங்களா, ஏன்னா இவர் எப்பவுமே கோபமாக தான் இருப்பார், அதனால தான் ஒரு பேர் வந்து கோபா கிட்ஸ்னு வச்சுட்டாங்க. ரொம்ப கோபமாக இருக்கக்கூடிய அந்த கோபா கிட்ஸ் அவர்கள் தான் இனி அதிகாரப்பூர்வ பிரதமர் என்று ஒட்டுமொத்த ஓட்டெடுப்பின் மூலமாக 84 மெம்பர்ஸும் ஆம் என்றும் ஓட்டளிச்சிட்டாங்க. அதனால் பிரச்சனை தீர்த்து வச்சுட்டாங்க. இப்போ வரக்கூடிய அடுத்த ஒரு 2 வாரத்தில் அதிபருக்கான தேர்தல் நடத்த போகிறோம், அதிபரையும் நாங்கள் மாற்ற போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு தீர்வு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் ஐரோப்பா மீது என்ன மாதிரி இணையிறதுன்ற நடவடிக்கையில் ஈடுபட போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபைனலாக ஒரே ஒரு விளையாட்டு செய்தி. யுக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் சார்பாக ஐரோப்பா எப்போவே ரஷ்யா கிட்ட ஆக்சுவல் வாரில் இறங்கிட்டாங்க, நாங்கள்லாம் ஆல்ரெடி யுத்தத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இது சிறப்பு செய்தியாக சிரிப்பு செய்தியாக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல், நன்றி, வணக்கம்.